உன்னை பார்த்த சந்தோஷத்துல பிராந்தியும் விஸ்கியுமா மாத்தி மாத்தி ஊத்திக்கிட்டுனா கையில இருக்கிற காசெல்லாம் அம்பேலு. அதான் அதனால வேற வழியில வந்தேன். இந்த மாதிரி அடிக்கடி வச்சுட்டு போங்க, நான் அப்புறம் கேட்டு போறேன். நான் கூப்பிடும் போது வந்தா போதும். சரி, இந்த மாதிரி அடிக்கடி ஆபீஸ்ல வந்து என்ன பார்த்து பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அசிங்கம் தான். முள்ள பேசி தொலை. அசிங்கம் தான். நீ டக்குன்னு சில்லறைய விட்டு நான் சைலண்டா வெளியே போயிடுறேன். அந்தோணி, அந்தோணி, நான் இப்ப நாணயமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உன் நாணயத்தை சுண்டி பாக்குறது தானே என் வேலை. உலகம் உன் ஒரு பக்கத்தை தானே பார்த்து இருக்குது, மறுபக்கத்தையும் பார்த்தா தானே உன் மகிமை புரியும். கருப்பாயி, இப்ப நீ என் கையில கிடைச்ச காசு போட்டு பாக்கட்டுமா? டாசு வாய மூடு. இந்த இதை எடுத்துட்டு போய் தொலை. நல்லா நல்லா. God bless you. God bless you. God bless you. என்னடா பெருமாள், காளிதாசனை குளிப்பாட்டிட்டு இருக்கிறியா? இல்லன்னு சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ணன் எங்க எங்க சாமி கும்பிட வந்த. ஓஹோ, அறிவு கெட்டவன. சாராய கடைக்கு எதுக்குடா வருவாங்க? தண்ணி போடதான். நீயும் கொஞ்சம் போடுறியா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்க முன்னாடி குடிக்கிறதே தப்பு, உங்க கூட குடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இருக்கட்டும் இருக்கட்டும். டே சின்ன பையா, ஒரு அரை பாட்டிலும் அவுச்ச முட்டையும் எடுத்துட்டு வா. முடிஞ்ச கொஞ்சம் மிளகாத்தூள் தூவி எடுத்துட்டு வாடா. திருப்பதி. என் பேரு பெருமாள். ரெண்டு ஒண்ணுதான்டா. அதுவும் சரிதான். முன்னெல்லாம் இந்த அந்தோணி பையில கண்டா சீந்தவே மாட்டேன். வாய்க்கு வந்தபடி வாடா போடான்னு வசவாடுவேன். இப்ப என்னடான்னா அண்ணே, அந்தோணி அண்ணே, நொந்தோணி அண்ணேன்னு வளையிற நெளியிற. என்னடா சங்கதி? காளிதாசன், இந்த அந்தோணி பைய மட்டும் மனசு வச்சான்னா எங்க ஆபீஸ்ல நான் பெரிய போஸ்டே வாங்க. அந்த கருப்பாய்க்கு இந்த காளி பையலுக்கும் என்னத்துலடா கனெக்ஷனு? முன்னாள் காதலனா இருக்கலாம், இல்லைன்னா முன்னாள் கணவனா இருக்கலாம், இல்லைன்னா இந்த அம்மா பெருசா ஏதாவது லஞ்சம் வாங்கும் போது அதை பார்த்துட்டு அதை வச்சு மிரட்டுறவனா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்தோணி பேரை சொன்னா அந்த அம்மா ஆடுவாங்க. இது சத்தியம். கருப்பாயி, நீ செய்யலன்னா உன் பழைய குப்பையெல்லாம் நோண்டி நோண்டி கிளறுவேன். அப்புறம் என்ன ஆகும்? இமேஜ் எல்லாம் வாழம் வாழமா வெடிச்சு காத்துல கரைஞ்சிரும். முதலாளி இந்தாங்க திராவாடிங்க. காளிதா, என்ன காலிக்கலாம் குடிச்சிங்க காலி ஆயிடுச்சு. குடிக்க குடிக்க ஊத்துறா, போத குறைய குறைய ஏத்து. ஏத்துறேன். ஏல காளிதாசு ஐயா, காட்டாத்து வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல அணை கட்டணும்னு சொல்றானுங்களே, அத கட்டுறதுக்கு என்ன தவிர வேற எவன்டா இருக்கான்? ஆமா, அணைக்கட்டு விஷயத்துல நீங்க தானே எக்ஸ்பர்ட். சின்ன பொண்ணுகளை கண்டா அணை கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி ஆசை வெள்ளத்தை தேக்கி வச்சிருவீங்களே. அட பாவி, அந்த அணை வேற இந்த அணை வேற. ஆமா, நான் தண்ணி போட்டா நீ ஏன் வளர்ற? அப்படி ஒரு ஒத்துமை. நீங்க மழையில நனைஞ்சா எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும், நீங்க வெயில் அலைஞ்சா எனக்கு வேர்த்து கொட்டும். உங்க பாவம் எல்லாத்துலயும் எனக்கு பங்கு விட்டுங்களே. ஏண்டா, புராணத்துல பாவமே செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்காங்களாமே, அப்போ முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னா அப்படி என்ன விளையும்? இது ரொம்ப ஈஸிங்க. முற்பகல் சேவிங் செய்யின் பிற்பகல் முடி விளையும், இது அர்த்தம். அது போட்டோம். நீ பேப்பர் கீப்பர் பாக்குற பழக்கம் உண்டா? உங்க கை மீறி போயிடுங்களா? கருப்பாய் நம்ம கையில சிக்கினா தானடா கான்ட்ராக்டே நமக்கு கிடைக்கும். அவதான் உடம்பெல்லாம் விளக்கெண்ணைய பூச்சிக்கிட்டு புடிச்சா வலுவுறாளே. எந்த சுவிட்ச போட்டா எந்த பழுப்பு இருங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பழையபடி உளரலங்க. நம்ம அந்தோணி பெயர்க்கானே அவனா? நம்ம சாராய கடையில எப்பவும் கடன் சொல்லி குடிச்சுக்கிட்டு இருப்பானே அவனே தாங்க. அவனுக்கும் அந்த கருப்பாய்க்கும் அண்டர் கரண்ட்ல கனெக்ஷன் இருக்குங்க.
அப்படியா? ஆமாங்க, அந்த அந்தோணி பையில வர சொல்லி இருக்கேன். விஸ்கிய ஊத்துறோம், 5000 வெட்டுறோம், காரியத்தை முடிக்கிறோம். அட நீ ஒருத்தன் 5 பைசா பெறாதவனுக்கு 5000மா? அட நீங்க ஒண்ணு, அவன் உட்காருனா உட்காருவா, நில்லுன்னா நிப்பா. யாரு? கருப்பாயி. அப்படி அவங்களுக்குள்ள ஒரு கிசு கிசு. ஆபீஸ் பொண்ணு பெருமாளே என்கிட்ட சொன்னான். வணக்கம் சார். அடடே, அந்தோணியே வந்தாச்சு. வா 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 அந்தோணி உட்காரு. பரவாயில்ல. அட நமக்குள்ள என்ன உட்காரு நீ. தேங்க்ஸ் சார். முதல்ல அந்தோணிக்கு ஒரு கிளாஸ் எடுத்து வை. இதோ ரெடியா இருக்குங்களே. அந்தோணி நீ ஃபாரின் போயிருக்கியா? ஐயோ இல்ல சார். இந்தா பாரினாவது உள்ள போட்டு குடி. குடி விடு, இது வெள்ளைக்கார குடிக்கிற விஸ்கி. இத ஒரு புடி புடி. ஆ. குடிக்கு மரியாதை கொடுக்கறவன் இவன் தான். ஆ. அண்ணனுக்கு அவிச்ச முட்டை வை. இதோ ரெடியா இருக்குங்களே. இதான் முட்டை, எடுத்துக்க சாப்பிடு. கோழி அடிக்க சொல்லி இருக்க. செட்டிநாட்டு சமயக்காரன் டாப்பா இருக்கும். இதெல்லாம் எதுக்குங்க? ஆ? நீ கருப்பையம்மாவுக்கு வலது கையே. உன்னை பழைய அந்தோணி நினைச்சு பாயா வாங்கி கொடுக்க முடியுமா? உனக்காக கோழிக்கறி மட்டும் இல்ல, உடுப்பு குழம்பு, பொவ்வா வத்தல், பொறா பொரியல், புள்ளிமான் சூப்பு எல்லாம் ரெடியா இருக்க. அந்தோணி பாயத்தோற என்ன முழிக்கிற? இத வைக்கணியா? குடிச்சுக்க. பத்த வைடா. ஆ, பத்த வைக்கதான் நான் இருக்கேன். சீக்கிரம் பத்த வை. அந்தோணி கருப்பாய் நீ சொன்னா கேப்பாளா? கேப்பாளா? நான் சொன்ன பொட்டி பம்பா அடங்கிருவா. அவ சீக்கிரட் பூரா என் கையில இல்ல சிக்கிட்டு இருக்கு. முதல்ல சீரட்டை விட்டுட்டு சீக்கிரட் சொல்லு. அட அறிவு கட்டவனே, அதெல்லாம் நமக்கு எதுக்குடா அந்தோணி? அந்த அணைக்கட்டு கட்டுற கான்ட்ராக்ட உங்களுக்கே வாங்கி தரேன். அந்த கழுத கருப்பாயி நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுவா. யூ டோன்ட் வரி. அது போதும் அது போதும். காளிதாஸ் ஐயா எடுறா 5000. ரெடியா இருக்குங்களே. அந்தோணி இந்த அட்வான்ஸ் 5000. என்ன இப்படி பாக்குற? அந்த அணைக்கட்டு கட்டுற கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சு போச்சுன்னா 5000 இல்ல, உனக்கு 50000. 50,000? இதுக்கே வாய பழந்துறாதப்பா, அப்புறம் முதலுக்கே மோசமாயிர போகுது. அண்ணா கவலையே படாதீங்க. நாளைக்கே கருப்பாய பார்த்து காரியத்தை முடிச்சிடுறேன். இந்த பணத்தை புடி, காரியத்தை முடி, மிச்சத்தை குடி. ஆ. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன உன் புருஷன்கிட்ட லெட்டர் வந்துச்சா? எப்படி மேடம் இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? உனக்கு தாரமா வரமாட்டேன், உன் குழந்தைங்களுக்கு வேணா தாயா வரேன்னு எழுதினதுக்கு தனக்கு தாரமா வரலன்னா தான் குழந்தைங்களுக்கும் தாயா வர வேண்டாம்னு பதில் எழுதியிருப்பான். அப்படித்தானே? டெலிபதி மாதிரி சொல்லிட்டீங்களே. டெலிபதியாவது அலோபதியாவது உன் பதி எப்படிப்பட்டவன் கண்டுபிடிக்கத்தான் நான் உன்னை அப்படி எழுத சொன்னேன். கண்ணகி, எல்லாரும் பெண்களைத்தான் வீக்கர் செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஆண்கள் தான் வீக் இன் செக்ஸ். சோ உன் புருஷன் உன்னை தொட்டிலுக்கு இல்ல கட்டிலுக்கு தான் கூப்பிட்டுருக்கிறான். எஸ் மேடம். அவன் ஒரு தேர்ட் ரேட் ஃபெலோ. கண்ணகி, ஒன்னு செய், ஒரு அவுன்ஸ் நல்லெண்ணெய் வாங்கி அவன் பேரை சொல்லி தலையில வச்சு தலை முழுகிடு. அதைத்தான் மேடம் நானும் செய்ய போறேன். இன்னொன்னு கூட செய்யலாம். என்ன மாதிரி ஒண்டி கட்டையாவே வாழ்ந்துரு. அதுல கூட ஒரு த்ரில் இருக்கு தெரியுமா? தேங்க்யூ மேடம். நாளைக்கு நான் உங்களை ஆபீஸ்ல பார்க்கறேன். ஓகே. கருப்பாயி எங்க வந்த? மறுபடியும் பணமா? இல்ல, இல்லவே இல்ல. இந்த வாட்டி உங்ககிட்ட பணம் கேட்க நான் வரல. இந்த வாட்டி மட்டும் இல்ல, இனிமே எப்பவுமே உங்ககிட்ட பணம் கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டேன். பரவாயில்லையே, உனக்கு கூட நல்ல புத்தி வந்துருச்சா? எனக்கு என்ன பண்றது? உனக்கு நல்ல புத்தி இருந்தா நான் சொல்றத நீ கேட்கணும். என்ன வளர்ற? உனக்கு கொஞ்சம் விலாவரியா சொன்னாதான் புரியும். நம்ம அணைக்கட்டு கட்டுறாரே கான்ட்ராக்டர் கமலக்கண்ண, அவருக்கு சாதகமா நீ ஒரு கையெழுத்து போடணும். நீ கையெழுத்து போட்டினா எனக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும். 50,000 ரூபாய் கிடைச்சா இந்த பிசாத்து 5-10 நான் ஆளா பறக்க மாட்டேன்.
இந்த ஊரை விட்டு ஒரேடி அம்பேல் ஆயிருவேன். அதுக்கப்புறம் ஆயுசு பூரா நீ நிம்மதியா இருக்கலாம். Shut up. இது சர்க்கார் விஷயம். சட்டத்துக்கு விரோதமா நான் எதையுமே செய்ய மாட்டேன். சட்டத்துக்கு விரோதமான காரியத்தை இதுக்கு முன்னாடி நீ செஞ்சதில்ல? சொல்லு, சத்தியமா சொல்லு, இதுக்கு முன்னாடி நீ செஞ்சதில்ல? யாருகிட்ட காதை விடுற? அப்ப செஞ்சிருக்கலாம், அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இப்ப செய்யறதுக்கு நான் தயாரா இல்ல. ஒரு தடவை பிராத்தல் பண்ணிட்டு இனிமே நான் உத்தமையா வாழ போறேன்னு சொன்னா ஊரு உலகம் ஒத்துக்குமா? முழுசா நனைஞ்ச பிறகு முக்காடு எதுக்குடி? ஏய் ராஸ்கல், மரியாதை கட்டு பேசுன, ஜாகிரதை. ஏய், நான் வெறியில இருக்கிறேன். கமலக்கண்ணனால எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. அத நீ கெடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், தூங்கவே நீ மாட்டேன். இனிமே தானடா தூங்க மாட்டே, படுபாவி ராஸ்கல். உன்னால தூக்கம் இல்லாம நான் எவ்வளவு நாளா துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். முழுங்கு முழுங்கு, சுக மாத்திரையா முழுங்கு. தர்ம தேவதைய ஆக்ட் கொடுத்தா இப்படி எல்லாம் ஆட வேண்டியதா? கருப்பாயே, நீ என்ன வாழ விடு, நான் உன்னை வாழ விடுறேன். உங்க அப்பன் வீட்டு சொத்தையா நான் கேட்கிறேன்? கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் தானே, நான் சொன்ன ஆளுக்கு சாங்ஷன் பண்ணா உனக்கு என்ன கேடு? இந்த நாட்டுக்கு கேடு. ஆமா, கருப்பாய நம்பிதான் பாரத மாதா கொடி புடிச்சிட்டு நிக்கிறா. இதவர் கமலக்கண்ணனுக்கு அணைக்கட்டுற கான்ட்ராக்ட குடுப்பியா கொடுக்க மாட்டியா? மாட்டேன். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அரசாங்க அதிகாரத்தை நான் தவறா பயன்படுத்தவே மாட்டேன். இத பார், உன் முகமூடிய கிழிச்சு முச்சந்தில போட்டேன்னா உன் உயிர் போகாது, உன் மானம் தான் போகும். மானம் போறதுக்கு முன்னால என் உயிரை நானே போக்கிக்குவேன். ச்சே, செத்தாலும் சாவ, ஆனா என்ன வாழ வைக்க மாட்டேன். என்ன கல் நெஞ்சக்காரிடி நீ. உன் நெஞ்சு குழிக்குள்ள உப்ப வச்சு சுடணும். அப்ப கூட எனக்காக நீ இறங்கி வர மாட்டேல்ல? இட்ஸ் ஆல் ரைட். உனக்காக ஒரு வாரம் டைம் கொடுக்கறேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு உன் வீட்டுக்கிட்ட வந்து நிப்பேன். அதுக்குள்ள கமலக்கண்ணன் கான்ட்ராக்ட நீ சாங்ஷன் பண்ணணும். இல்லாட்டி உன் முன்கதை சுருக்கத்தை வரி வரியா எழுதி